ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். எக் புர்ஜி, முட்டை தொக்கு சொல்லிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அது பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுக்கிறோம். போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இருக்குது நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த எக் புர்ஜி ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸில் செய்யலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அப்புறமா வேறு எதுவும் நம்ம இட்லி தோசைக்கு கூட நம்மளுக்கு பிடிச்சா வச்சு சாப்பிடலாம். நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மாஷியாக ஆகிற வரைக்கும் வதங்கினதும் என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சின்னதாக 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி 2த்தையும் அதில் நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் அதை கலந்து விட்டுக்க போகிறோம். ஒரு தட்டு போட்டு அதை மூடிட்டோம்னா கொஞ்சம் அது நல்லா ஸ்மாஷியாக வெந்து போகும். அதை மூடி ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா சிம்மரில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி அதுலேருந்து தண்ணி வரும். அது மறுபடியும் கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இது ரெடி ஆனதும் நம்ம கொஞ்சோண்டு மிளகாப்பொடி நல்லா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியா பொடி 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இது நல்லா கலந்து அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கணும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் இதில் நம்ம கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டாதான் அந்த ஒரு கலர் தான் கொடுக்கும். அதில் காரம் பெருசாக இருக்காது. அதனால நம்ம அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறோம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும்னு சொல்லுங்க இல்லையா, அதை நம்ம போட்டிருப்போம். நல்ல சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அதுதான் இதுக்கு ரொம்ப தேவையானது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா தண்ணியாக வரணும். அதுதான் தொக்கு மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மறுபடியும் நம்ம கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டோன்னு விட போகிறோம். அது விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 முட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே உடச்சி பச்சையாக அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எக் புர்ஜின்னு சொன்னோம் இல்லையா, அதனால நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இது முட்டையோட கணக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நல்லா அந்த முட்டையை உடச்சி ஊற்றுங்க இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா அது கொஞ்சம் அந்த முட்டை கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அதை பொறுமையாக மறுபடியும் நம்ம கலக்கி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வதக்குறது தான், பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லியை கட் பண்ணி அது மேலே தூவி அதையும் கலந்து விட்டுக்கிறோம். அவ்வளோதான். அதை பாருங்கள், டேஸ்டி அண்ட் ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச் எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறோம். சப்பாத்தி நீங்கள் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் தயிரும் ஆனியனும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.